வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 4 வியாழக்கிழமை செப்டம்பர் 18, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்றைய இணைய வழி வார கூடுதல்கள். 7 மணிக்கு மாணவர் களத்தில் உள்ள 11 துறை பொறுப்பாளர்களுக்கான சந்திப்பு. 7:30 மணிக்கு லட்சிய பேராசிரியர்களுக்கான சந்திப்பு. 8 மணிக்கு சுற்றுச்சூழல் களத்திற்கான சந்திப்பு என இன்று 3 இணைய வழி சந்திப்புகள் நடைபெறவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை சவிதா ஸ்கூல் ஆஃப் லா சட்டப்படிப்பு மாணவர்களுக்கு அரசமைப்பு சாசன முகப்புரை, இந்திய ஜனநாயகம் பற்றி பேராசிரியர் பழனித்துரை உரை. செப்டம்பர் 17, 2025 அன்று சென்னை சவிதா செமினார் அரங்கத்தில் ஸ்கூல் ஆஃப் லா துறை ஏற்பாடு செய்திருந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான கருத்தரங்கத்தில் நல்லூர் வட்டம் பேராசிரியர் பழனித்துரை அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசமைப்பு சாசனம் மற்றும் இந்திய ஜனநாயகம் பற்றி உரையாற்றினார். அடுத்து நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், நாட்டின் இன்றைய சூழலில் இளைஞர்கள், குறிப்பாக சட்டம் பயிலும் மாணவர்கள் குடிமக்களுக்கு அரசமைப்பு சாசன முகப்புரையை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பிருக்கிறது என்று விளக்கினார். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா அவர்கள், சுவாமி விவேகானந்தரும் அப்துல் கலாமும் இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அதை நிறைவேற்ற இளைஞர்கள் தயாராக வேண்டியது அவசியம் என்றும் பேசினார். நிகழ்ச்சிக்கு பொது நிர்வாகவியல் துறை பேராசிரியர் பிரேமா தலைமை வகித்தார். மாணவர் ஒருங்கிணைப்பாளர்கள் கிஷோர், SA சுபஸ்ரீ, RL ஹர்ஷினி ஆகியோர் கருத்தரங்கினை சிறப்பாக வழிநடத்தினர் என்று இதில் கலந்து கொண்ட வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்தன் தெரிவித்தார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்கல்ட்டி இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இந்த கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு நல்லூர் வட்டம்ன்ற ஒரு அமைப்பு எடுத்துகிட்டு போகிறத நான் பெருசாக ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு அந்த அதாவது அந்த இளைஞர்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இதுவரை எந்த ஒரு நான் ப்ராஃபிட்டாக இருக்குது, ஈவன் இது NGOவே கிடையாது, இது ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யங் மைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு டெமோக்ரஸி, இதை என்ன மாதிரியான சேஞ்சஸ் டெவலப்மெண்ட்ஸ் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒருத்தவங்களை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு நல்லூர் வட்டம். ஆக்சுவலி நல்லூர் வட்டத்தின் பணியை தங்களது குடும்ப பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தம்பதியர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நல்லூர் வட்டத்தின் பணிகளை வழிநடத்தி கொண்டு செல்பவர் மாவட்ட பொறுப்பாளர் கட்டிட கான்ட்ராக்டர் திரு ராஜசேகர். நல்லூர் வட்டத்தின் வாரந்தோறும் நடைபெற்று வரும் மாவட்ட நேரடி சந்திப்பு, சிந்தனை பேச்சு பயிலரங்கம், அறிவின் அருவி போன்ற நிகழ்வுகள் இவரது இல்லத்திலேயே நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் சுற்றுப்பயணம் சமயத்தில் இவரது இல்லத்தில் தங்குவதும் உணவருந்துவதும் இயல்பான செயலாகிவிட்டது. அவரது துணைவியார் சுகந்தி அவர்கள் தமது இல்லத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தாமே மகிழ்ச்சியோடு செய்து வருகிறார். அதற்கான காரணம், நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பணியை இருவரும் இணைந்து தமது குடும்ப பொறுப்பாக ஏற்றுக்கொண்டதுதான். செப்டம்பர் 16 அன்று திரு ராஜசேகர் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற வார கூடுதலில் 15 பேர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய சந்திப்பில் ஜெயந்தி அவர்கள் புதிதாக இணைந்து இக்கூடுதலில் கலந்து கொண்டு நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ள முன்வந்திருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார். வேதாச்சலம் நகர் பூங்கா வார கூடுதல். செப்டம்பர் 17 புதன்கிழமை காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகர் மக்களை ஒருங்கிணைத்து வரும் பூங்கா வார கூடுதல் 20 நபர்களுடன் சிறப்பாகவே நடைபெற்றது. இன்றைய ஸ்பெஷல் வீட்டுத் தோட்டத்தின் அனுபவத்தை பகிர்தல். அடுத்து செம்மை இல்லம் பற்றிய விளக்கம் வழங்கப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு செம்மை இல்லம் படிவத்தை கொடுத்து தங்கள் வீட்டில் ஒட்டி வைத்து அதில் உள்ளபடி அவர்கள் முறையாக செயல்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டது. இன்றைய புதிய 3 நபர்கள் திரு ஜெயபிரகாஷ், திரு கோபால், திரு வேம்பரசன் இவர்கள் இரத்த தான கொடையாளிகள் என்பது கூடுதல் தகவல் என்று இக்கூடுதலை சிறப்பாக வழிநடத்தி வரும் லட்சிய ஆசிரியை திருமதி உஷா தெரிவித்தார்.
இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சியில் அசோக். செப்டம்பர் 17 திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் வழக்கறிஞர் சீனிவாசன் அவர்களை சந்தித்தார். அடுத்ததாக டால்மியாபுரம் அடுத்த கீழ அரசூர் கிராமத்தில் முத்து சூர்யா அவர்களை சந்தித்து பேசியதில் அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் என்று திரு அசோக் தெரிவித்தார். சர்ச்சில் துரை இன்று செப்டம்பர் 17 அன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஒக்கரைப்பட்டி கிராம பெரியவர்களை நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் திரு பால்பாண்டி திரு அந்தோணி பிரான்சிஸ் ஆகியோருடன் சந்தித்ததாகவும் அப்பெரியவர்கள் ஒக்கரைப்பட்டி கிராமத்திற்கு நல்லூர் வட்டம் குழுவினரை அவசியம் வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.